ஹலோ கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ கண்டென்ட்குள்ளே போகலாம். ஒரு மும்பை சிட்டி அவ்வளோ பெரிய ஒரு சிட்டி. அந்த சிட்டியில் முக்கியமான ஒரு ஸ்ட்ரீட்டு பாந்த்ரா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட்டு. அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து முக்கியமாக திரைப்பிரபலங்கள்லாம் இருக்காங்க, அதாவது சினிமா ஆக்டர்ஸ். அப்போ அந்த அளவுக்கு அந்த ஏரியாவில் செக்யூரிட்டி சிஸ்டம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கங்க. இதில் 7வது மாடியில் இருந்த சைஃப் அலி கான் அவரோட வீட்டுக்குள்ளே புகுந்து ஒருத்தவன் 6 இடத்துல அவரை கத்தியை வச்சு பயங்கரமாக குத்திட்டு தப்பிச்சு ஓடி இருக்கான். ஸோ எதுக்கு இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்றத அந்த பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து ஒழுங்கான ஒரு நியூஸ் சொல்லலை, இன்வெஸ்டிகேஷனே ஒழுங்கான ஒரு நியூஸ் வெளியே வரல. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம்னா, இது யதார்த்தமாக திருட வந்தவன் பண்ண ஒரு விஷயமா, இல்லை பிளான் பண்ணி இவரை அட்டெம்ப்ட் மர்டர் பண்ணுறதுக்காக வந்த ஒரு விஷயமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சல்மான் கான் அவர்களுக்கு பாலிவுட்டில் வந்து கொலை மிரட்டல்லாம் இருந்துச்சு. அது மாதிரி இவருக்கும் ஏதாவது ஒரு மிரட்டல் வந்திருக்குமோ அப்படின்றதுக்கான சந்தேகம் இந்தியா ஃபுல்லாக இப்போ அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்டர் கரீனா கபூர் அவரோட ஹஸ்பண்ட். சரி, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். சைஃப் அலி கான் இவர் யாருன்னா ஒரு முக்கியமான ஆக்டர். இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த தேவாரா அந்த மூவியில் கூட இவர் நடிச்சிருக்காரு. ஒரு படத்துக்கு ஒரு 10 கோடியிலேருந்து 15 கோடி வரை சேலரியாக வாங்குறாரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட வீட்டில் அவரோட மனைவி, அதாவது கரீனா கபூர் அவரோட 2வது மனைவி, இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. இவரோட 4 பேரா சேர்ந்து அந்த வீட்டில் தங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஜனவரி 16ஆம் தேதி நைட்டு சடனாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு 2:30 மணி அளவில் ஒருத்தவன் வீட்டுக்குள்ளே புகுந்திருக்கான். அவனை அடையாளம் தெரியலை. ஸோ அந்த வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பணிப்பெண் ஹவுஸ்மேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாரா நீ எப்போ உள்ளே வந்திருக்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவன் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போயிருக்கான்னா, அவரோட 4 வயசு பையன் ஜஹாங்கீர் ஒரு ரூமில் தூங்கிட்டு இருந்திருக்கான். அந்த ரூமுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அவன் போயிருக்கான். போயிட்டு அந்த ஹவுஸ்மேடை மிரட்டியிருக்கான், நீ எனக்கு 1 கோடி ரூபாய் கொடு, இல்லைன்னா இந்த பையனை இப்போ நான் கத்தியை வச்சு குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான். ஸோ இந்த ஹவுஸ்மேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. ஸோ அதோட தூங்கிட்டு இருந்த சைஃப் அலி கான் வந்து எழுந்திரிச்சு வந்து இவனை பிடிச்சிருக்காரு. ஸோ இவருக்கு இடையில வந்து நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய இந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, சடனாக இந்த அதாவது அந்த கொலை செய்ய வந்தவன் என்ன பண்ணியிருக்கான்னா, கொலை செய்ய வந்தவனா இல்லை திருட வந்தவனா அப்படின்றது இன்னுமே தான் இன்வெஸ்டிகேஷனில் வெளியே வரும். இவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரை வந்து உடம்புல பல இடங்கள்ல ஒரு 6 இடத்துல கத்தியை வச்சு ரொம்ப ஆழமாக குத்திருக்கான். குத்திட்டு தப்பிச்சு ஓட இருக்கான். ஓடும்போது அந்த ஹவுஸ்மேட் பிடிச்சிருக்காங்க. அந்த ஹவுஸ்மேட்டோட கையிலையும் மணிக்கட்டுலையும் கத்தியை வச்சு குத்திட்டு தப்பிச்சு ஓடி இருக்கான். ஸோ தப்பிச்சு ஓனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் சந்தேகம் ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ உங்கள் வீட்டில் உங்களை வீட்டுக்குள்ளே புகுந்து ஒருத்தவன் கத்தியை வச்சு குத்திட்டான். உங்களுக்கு ஒரு 6 இடத்துல ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்ககிட்ட ஒரு சைக்கிள் இருக்கு, ஒரு பைக் இருக்கு. நீங்க எதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? சைக்கை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லை பைக்கை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? ஸோ பைக்ல சீக்கிரம் போனாதான் நம்மளுக்கு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க பைக்கை தான் எடுத்துட்டு வேகமா போவீங்க. ஆனா அங்க நடந்த ஒரு விஷயமே டோட்டலா வேற. இவ்வளோ பெரிய ஆக்டர் லக்ஸரி கார்ல இருந்து எல்லா காருமே அவர் வச்சிருக்காரு. இருந்தாலும் அந்த கார்ல அவர் ஹாஸ்பிட்டல் போகாம ஒரு ஆட்டோவை அவங்களோட மகன் வந்து பிடிச்சிருக்காரு. அவரோட மகன் வந்து ஆட்டோவை பிடிச்சி இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. 2:30க்கு இந்த இன்சிடென்ட் நடந்தது. ஆனால் 3:30க்கு 3:30க்கு தான் அவங்க ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சந்தேகம் வரக்கூடிய அளவில் இருக்குன்னா, இது யதார்த்தமாக திருட வந்ததுக்கு அப்புறம் நடந்த ஒரு விஷயமா, இல்லை ஆல்ரெடி அந்த பாதிக்கப்பட்ட ஹீரோவுக்கும், அதாவது சைஃப் அலி கான் அவங்களுக்கும் ஒருத்தவன் குத்த வந்தான்ல, அவனுக்கும் ஆல்ரெடி பிரச்சனை இருக்கா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா பாதிக்கப்பட்ட நீங்க உடனே காரை எடுத்துட்டு போகாம யாருக்கும் தெரியாம ஆட்டோல டிராவல் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இப்ப போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவன் திருடதான் வந்தான் அப்படின்றத சைஃப் அலி கான் இன்னும் சொல்லவே இல்லை. ஆனா மீடியா ஃபுல்லா இதை ஃபுல்லா எந்த மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்கன்னா, திருட வந்த ஒருத்தர் வந்து சைஃப் அலி கானை குத்திட்டான், திருட வந்த ஒருத்தன் வந்து சைஃப் அலி கானை குத்திட்டான். இன்னும் அவன் வாக்குமூலத்துல நான் திருட தான் வந்தேன் அப்படின்றத அவனும் ஒத்துக்கல. அதாவது அந்த குத்துனால அவனும் ஒத்துக்கல, குற்றவாளியும் ஒத்துக்கல, சைஃப் அலி கானும் சொல்லல. ஆனாலும் மீடியா வந்து இந்த விஷயத்தை இந்த மாதிரி ஒரு விஷயமா போர்ட்ரேட் பண்றாங்க. ஸோ இப்போ போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 2:32 அந்த அதாவது 2:30க்கு இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. அவன் 2:32க்கு அவங்களோட வீட்டில்
படிக்கட்டுல இறங்கி வரும்போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவனோட முகம் வந்து ரொம்பவே தெள்ள தெளிவா தெரியுது. ஸோ போலீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 டீம் ரெடி பண்ணி 30 மணி நேரத்துல மும்பை போலீஸ் நாங்க வந்து பிடிச்சிட்டோம் குற்றவாளிய அப்படின்னு போலீஸ் வந்து அந்த குற்றவாளியை வந்து பிடிச்சிட்டாங்க அந்த சிசிடிவி கேமரால இருந்த முகத்தை வச்சு. ஸோ இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த காரணத்துக்காக நடந்தது, நீ யாரு, தெரிஞ்சு முன்னாடி வந்தியா அப்படின்றத. இதுல ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. ஏன்னா போலீஸ் வந்து சிசிடிவி கேமரா ஃபுல்லா செக் பண்ணி பார்த்ததுல இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு பிஃபோர் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையுமே ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. ஸோ அந்த எந்த சிசிடிவி கேமராலையுமே இவனோட முகம் வந்து தெரியல, உள்ள வரவும் இல்லை. முகம் தெரியல, இவன் அந்த சிசிடிவி கேமரால இல்லை. சரி, அப்ப இவன் எப்பதான் அந்த வீட்டுக்குள்ள போனான் அப்படின்றத கேட்கும் போது அதுல ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி வெளியே வருது. ஏன்னா கொலை பண்ண வந்தவன் அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சானான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல வேலை பார்க்கிற ஒருத்தவங்களோட உதவியோட தான் நான் அந்த வீட்டுக்குள்ளக்கையே போனேன். ஸோ நான் எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் உள்ள போனேன் அப்படின்ற மாதிரி அவரோட வாக்குமூலத்துல வந்து ஒரு பயங்கரமான நியூஸ் வந்து சொல்லியிருக்கான். சரி, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இப்போ இவ்வளவு விஷயம் வெளியே வந்திருக்கு. இப்போ அவரோட உடல்நிலை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3:30 நடந்த இன்சிடென்ட். அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து நிதின் அப்படின்ற ஒரு நரம்பியல் நிபுணர் நியூராலஜி டாக்டர் வந்து 5:30 ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி இப்போ அவரு அதாவது ரொம்ப சீரியஸா இருக்கிற கண்டிஷன்ல வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்களோட தரப்புல இருந்து சொல்றாங்க. ஸோ இப்போ சைஃப் அலி கான் வந்து ரொம்ப கியூரா கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டேபிளா தான் இருக்காரு, ஸோ நல்லா இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. இதுல 2 விஷயம் மட்டும் எனக்கு வந்து மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கார் இருக்கிறத ஸ்கிப் பண்ணிட்டு ஏன் ஆட்டோல போகணும்? மீடியாவா ஏன் இந்த விஷயத்தை திருட வந்தவன் சொல்லணும்? அவனோட வாக்குமூலத்துல நான் திருடவே வந்தேன் அப்படின்னு இன்னும் ஒரு நேரத்துல கூட சொல்லல. ஸோ இதுல மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வருதா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சவுத் இந்தியாவில் அதாவது சவுத் தமிழ்நாட்டில் இங்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக போயிட்டு இருக்கு. ஹீரோக்கெல்லாம் அவங்க அரசியல் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து பாலிவுட்ல நிறைய நடிகர்களுக்கு கொலை மிரட்டல் வர்றதுக்கான காரணம் என்ன? அவங்க கொலை மிரட்டல் வர்ற அளவுக்கு அவங்க எந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியெல்லாம் எழுத பார்த்தா இவர் வந்து ஒரு பெரிய மன்னர் பரம்பரை இருந்து வந்தவர் அப்படின்ற மாதிரி அந்த ஹிஸ்ட்ரிலாம் இருக்கு. அதாவது சைஃப் அலி கான் அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே. அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த அளவுக்கு படங்கள்ல காசு வாங்கல. மினிமம் 10 கோடியிலேருந்து 20 கோடி வரை தான் வாங்கிட்டு இருக்காரு ஒரு படத்துக்கு நடிச்சாலே. இருந்தாலும் இவரோட சொத்து மதிப்பே கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னா 1200 கோடி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய பிஸ்னஸ் பண்றாரு, அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. ரீசெண்ட் டேஸ்ல அவரோட சேலரியை கூட 70% வந்து ஹைக் பண்ணியிருக்காரு, நான் வந்து இன்னும் அதிகமாக வாங்குவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு சொத்துக்காகவோ காசுக்காகவோ இந்த விஷயம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா காசுக்காக நடந்த கொலை மாதிரி இதை பார்த்தா தெரியல. எதுக்காக நடந்த விஷயம் அப்படின்றது இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வருவாங்க. தமிழில் இன்னும் யாரும் வீடியோ அதிகமாக போடலை, நியூஸ் சேனல் மட்டும்தான் போட்டிருக்காங்க. நான் தான் இந்த ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டில் வேறு எந்த விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இதுதான் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த விஷயத்தை நம்ம எடுத்து பேசுவோம். இன்னும் நிறைய பேர் அடுத்தடுத்து பேச ஆரம்பிப்பாங்க. சரி, நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்குறேன். அதை டாடா பை பை.